ஹலோ மோட்டோ ஃபார்ம். நம்ம ஒரு பாட்காஸ்ட்டில் ஹோண்டா இந்தியாவுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க அந்த பாசிபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் கொஞ்சம் லேசியாக இருக்காங்கன்னு பேசியிருந்தோம். நிறைய ஹோண்டா ஃபேன்ஸ் அவங்களுடைய ஆதங்கத்தையும் கமெண்ட்ஸில் அதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம பேசின ஒரு பாயிண்ட் என்னென்னா, சிட்டியோடைய அந்த என்ஜின் டியூனபிளான ஒரு என்ஜின். அவங்க கொஞ்சம் பவரையும் டார்க்கையும் டியூன் பண்ணி இன்றைக்கி இருக்கிற டர்போ பெட்ரோல்ஸ் அளவுக்கு டஃப் கொடுக்குறது மாதிரி அதோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு லிமிடெட் எடிஷனை எடுத்துகிட்டு வர முடியும். ஒரு டைப்பாரெலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் கூட ஒரு ஸ்போர்ட்டியரான எடிஷன் அவங்க கொண்டு வரலாமே. சிட்டிக்குன்னு தனியாக இருக்கிற ஃபேன்ஸில் ஒரு ஹேண்ட்லிங்கான ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பேசுவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசின விஷயத்தில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் மட்டும் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பேட்ஜ் இருக்குது பாருங்கள். ஹோண்டா சிட்டியில் ஸ்போர்ட்னு ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட் வேரியண்ட் என்னது, என்ன மீன் பண்ணுது, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம குவிக்கான ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹோண்டா சிட்டி பற்றி இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. ஹோண்டா சிட்டியோடைய இந்த 5Gயோடைய ஃபேஸ் லிஃப்ட் ஆகட்டும், அதோடைய ஹைப்ரிடோட Q&A வீடியோ ஆகட்டும், நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அந்த வீடியோஸோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இது 5th ஜென்ரேஷன் சிட்டி. அதோட வேரியன்ட் பிரேக்கப் நமக்கு தெரியும். SV, V, VX, ZXன்னு சொல்லக்கூடிய வேரியன்ஸில் இருக்கும். இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, SV-Vக்கு அப்புறம் ஸ்போர்ட்னு ஒரு புதிய வேரியன்ட் VX-க்கும் ZX-க்கும் இடையில, அப்படின்னா மொத்தம் மேலே 2 கீழே 2, அதுக்கு இடையில ஸ்போர்ட்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ். நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஹோண்டா அன்வீல் பண்ணும்போது ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ரெட் கலரில் அந்த ஸ்போர்ட்டுக்கான ஒரு அப்டேட்டை நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் டீலர்கிட்ட கேட்கும்போது அவங்ககிட்ட ரெட் இல்லை, ஒயிட்டு தான் இருந்தது. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண அந்த கண்டனுடைய பர்பஸ் இருக்காதுன்னு சொல்லி ஒயிட்லேயே நம்ம பண்ணலாம். ஒயிட் ஆக்சுவலி பார்த்தோன்னா அந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக நம்ம பார்க்கும்போது இந்த ஆல் பிளாக் கிரில் ஸ்போர்ட்டியர் வெர்ஷனுக்கான கிரில். நீங்கள் வழக்கமான சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குரோம் விங் கிரில் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹோண்டா சிட்டிக்கே உரிதான அந்த விங் ஃபேஸ் சொல்லுவோம், அந்த டெக்னிக்கல் டேர்ம். அதில் இது பியானோ பிளாக்ல ஒரு கிரில் இருக்கும். இந்த போர்ஷனோ ஆல் பிளாக்லேயே இருக்கும். சிட்டி ஆல்ரெடி ஒரு ஸ்போர்ட்டியரான கார்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் பம்பர், அந்த நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ், இதெல்லாமா சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு விஷயம் கூட பண்ணியிருக்கலாம். இதில் இருந்து இது வரைக்கும் ஒரு பிளாக் கட் போர்ஷன், ஒரு ரெட் லைன் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹைலைட்டடாக இருக்கும். யாராவது ஸ்போர்ட் வெர்ஷன் வாங்குனீங்கன்னா நீங்கள் அதை ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு மெட்டீரியலில் ரேப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஹெட்லாம்ப் கன்சோல், ஃபாக்லாம்ப் கன்சோல், ஷீட் மெட்டல், இந்த கிளாம்ஷெல் பானட் எல்லாமே சேம் தான். ரீசெண்டாக ஒரு ரிவ்யூவில் நாங்கள் பேசும்போது கிளாம்ஷெல் பானட் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் இப்படி ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி ஒரு ஷெல் மாதிரி, ஷெல்லுன்னா நம்ம முன்னாடி ஊரில் நம்ம இந்த சிப்பிக்குள் முத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு சிப்பி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கடலில் கிடைக்கும். அதோடைய அந்த ஷெல் இப்படி கிளாம் ஷெல்லாக இருக்கும். அதை தான் இதில் மீன் பண்ணுறாங்க. இதுதான் கிளாம் ஷெல்லோட எக்ஸ்ப்ளனேஷன். இதை தாண்டி டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஸ்போர்ட் வெர்ஷனுக்கே வருவோம். ஸ்போர்ட்டில் இந்த கிரே கலர் அலாய் வீல்ஸ் புதுசு. இது ஆக்சுவலி பிளாக் கிடையாது. இங்கே நல்ல க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தான் இது கிரேன்னு தெரியும். ஒரு மல்டி ஸ்போக் அலாய் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாக் மிரர் ஹவுசிங்கும் இந்த ஸ்போர்ட்டுக்கான ஒரு பாயிண்ட். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் பியானோ பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ரியரில் பார்க்கும்போது இந்த லிப் ஸ்பாய்லர் பாருங்கள், பியானோ பிளாக்ல நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்பாய்லர் இந்த காருக்கு நல்ல ஒரு கேரக்டரை கொடுக்குது. ஏன்னா இந்த டெயில் லேம்ப் கன்சோல் கூட நல்லா கனெக்ட் ஆகுது. நான் ஃப்ரண்டில் சொன்ன ஒரு விஷயம் ரியரில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃப்ரண்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். ரியரில் அந்த போர்ஷன் சூப்பராக இருக்குது. ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங், மேபி இந்த ஸ்போர்ட்டை ரெட் கலரில் கூட எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் இதோடைய மெயின் ஹைலைட் இன்டீரியரில் இருக்குது. நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்போர்ட்டியர்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டை நம்ம நிறைய கார்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதில் இன்டீரியரில் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போதே நமக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அந்த ஃபீல் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். அந்த காரோட டைனாமிக்ஸுக்கு கூட இந்த இன்டீரியர் கனெக்ட் ஆகும்போது தான் நமக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த காரில் நீங்கள் பாருங்கள், முன்னாடி ஒரு பீச் இருக்கும். பீச் ஒரு காலகட்டத்தில் ஓகே, இந்தியன் மார்க்கெட்டுக்கு பீச் இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் இல்லாமல் ஸ்பேஸை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி இந்த டார்க்கர் ஷேட்ஸை வரைக்கும் பீச் நமக்கு பிடிச்சிட்டு இருந்தது. ஆனால் நீங்கள் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த பீச்சை நீங்கள் இப்போது மனசில் பார்த்துக்கிட்டு இந்த கருப்பை பாருங்கள்.
ஹோண்டா சிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சீட்டோடைய ஸ்டிச்சிங் குவாலிட்டி, அந்த சீட்டோடைய அந்த கான்டர்ஸ் எல்லாமே இதில் என்ன ப்ரீமியமாக தெரியுது பாருங்கள். ஐ மீன் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஹெட் ரெஸ்ட்டு இந்த போர்ஷன் எல்லாம் பாருங்களேன், அதில் ரெட் ஸ்டிச்சிங்னு சொல்லி அப்படி நம்ம ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம பார்த்து பண்ணால் கூட இப்படி ஒரு சீட் கிடைக்குமான்னு டவுட். அதுலேயும் அந்த பர்ஃபரேஷன்ஸுக்குள்ளே வந்து ரெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா கொஞ்சம் வேலை பண்ணியிருக்காங்க. கூட வந்து பாருங்கள், இதில் வந்து நார்மல் அந்த இதுதான் ரூஃப் லைனர் தான். ஆனால் வந்து நிட்டட் ஃபேப்ரிக் என்ன குவாலிட்டி கொடுக்கணுமோ அந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னு அது இன்னொரு ஸ்டைலுக்கு போயிடுது. அதே மாதிரி இந்த என்டையர் டேஷ்போர்ட் லேஅவுட், இந்த கவுல் ஆகட்டும், இதில் வந்து ஒரு பிளாக் போர்ஷன், இதில் பாருங்கள் ஒரு கிராஷ் பேடில் ஒரு மெட்டாலிக் ரெட், இது வந்து ஒரு சூப்பர் கலரில் இருக்குது. இந்த ரெட்டோடைய காம்பினேஷன் இதெல்லாமே சேர்ந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது. ஸ்டியரிங்கில் நல்ல ரெட் ஸ்டிச்சிங், லோவர் போர்ஷனில் பியானோ பிளாக், அதில் ஒரு ரெட் ஸ்டிச்சிங்னு சொல்லி உண்மையிலே இந்த ஆம்பியன்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. நம்ம ஹியூமன் பாடி வந்து டச் பண்ணக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் சாஃப்ட் டச் இருக்குது. டோர் பேடோட இந்த போர்ஷன் பாருங்கள், எல்போ வைக்கிற ரெஸ்ட் எல்லாத்துலேயுமே அந்த எஃபெக்ட் இருக்குது. கூட நீங்கள் இதை காரை பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஏன் நம்ம ஹேட் பண்ணுறோம், இந்த ஸ்க்ரீனை நீங்கள் லைவாக பார்த்தாலே தெரியும். அந்த அனலாக் மீட்டர், அந்த டேக்கோ மீட்டரில் ஒரு ரிங்கோட, ஒரு குட்டி எம்ஐடியோட நமக்கு என்ன தேவை இருக்குது. நம்ம வந்து சின்ன ஒரு எம்ஐடியில் டேட்டா தான் நமக்கு தேவை, அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் மாடல் தானே, நம்ம எந்த கியரில் இருக்கிறோன்னு உள்ளது, ஐ மீன் அதை வந்து சின்னதாக ஒரு டிஸ்பிளேல காட்டுது. அப்படி ஓவராலாக இந்த பி பில்லர், ஏ பில்லர் எல்லாத்துலேயுமே வந்து பிளாக்கோட ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் கொடுக்குது, டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கலான்னா, இதை மட்டும் டியூன் பண்ணி ஸ்லைட்லி டேம்பர்ஸையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி, முன்னாடி வந்து அவங்க அந்த மொபிலியோ இருக்கும்போது ஒரு ஆர்எஸ் வெர்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் இதுக்கு கூட நான் கம்பேர் பண்ணக்கூடாது. என்னால் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் கூட ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இந்த காரை டியூன் பண்ணாங்கன்னா இதோட அவுட்புட்டே வேறு. ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருந்ததுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல விஷயம். அதில் மிட் வேரியன்ட்டில் டாப் ஆஃப் த லைன் வரைக்கும் நமக்கு தேவையில்லை. மெயினாக பாருங்களேன், இந்த சன்ரூஃப் எல்லாம் இங்கே இல்லை. இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி பீப்புளுக்கு தேவை இருக்காது. அவங்களுக்கு ஹோண்டா சிட்டி வாங்குறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக. நம்ம இந்த காரோட ரியர் சீட்டையோ இல்லை டிரைவ் ரிவ்யூ எதுவுமே பண்ணலை. ஏன்னா இது நிறைய தடவை நம்ம பேசின விஷயம், நிறைய பேருக்கு ரெப்படேஷன் வந்தது மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதை பேசலை. புதுசாக நீங்கள் சிட்டியோட பையிங்கில் இருக்கீங்க, அது பார்க்கணுன்னா நம்மளுடைய பழைய வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போது சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்னு ஒரு இது இருக்கிறது மாதிரி. சரி, எந்த ஆக்டிவிட்டியும் பெருசாக பண்ணாமல் இருந்த ஹோண்டா அவங்க ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹோண்டாவில் யாராவது இதை கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய அந்த வெர்டிக்கலில் இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட பொட்டன்ஷியல் உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸ். அந்த 1.5 லிட்டரில் அதை வந்து நீங்கள் வந்து எலிவேட்டில் போட முடியும். எலிவேட் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர்மெண்ட் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கும் டேக்கர்ஸ் இருக்காங்க. ப்ரொவைடட் அதை இந்த மாதிரி ட்வீக் பண்ணணும். நீங்கள் இவ்வளோ பண்ண இடத்துல இதோட சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஒர்க் பண்ணி இதை ஒரு கொஞ்சம் கூட டியூன் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொஞ்சம் கூட கொடுக்குறது மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அவுட்புட்டோட நீங்கள் முன்னாடி டார்க் கன்வெர்ட்டர்லாம் வச்சுருந்த மாதிரி இந்த சிவிடியை தூக்கி ஒரு டார்க் கன்வெர்ட்டர்லாம் போட்டிங்கன்னா இன்றைக்கும் நீங்கள் வந்து ஜெர்மன்ஸுக்கு அந்த டிஎஸ்ஐக்கு போட்டி போடுற லெவலுக்கு வந்து நம்மக்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு மாடல். இது எங்களுடைய ஒரு ஆதங்கம். ஏன்னா நல்ல கார்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் டெட் ஆகிறத நம்ம விரும்பலை. நல்ல கார்ஸுக்கு ஸ்கோப் இருந்தும் சில மேனுஃபேக்சரர்ஸ் அதை அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு வருத்தமான விஷயம். ஹோண்டா ஃபேன்ஸ் நீங்களும் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ரெகுலராக கார்ஸ் பிடிக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஹோண்டாக்கு இந்த கமெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய ஒப்பீனியன்ஸை சொல்லுங்கள். டீலருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுக்கு பக்கத்தில் தான் அந்த சதர்ன் ஹோண்டா இருக்குது. அவங்ககிட்ட வாக் அரவுண்டுக்கு தான் நம்ம இந்த வெஹிக்கிள் எடுத்துருக்கிறோம். உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் மோட்டார் வேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.